தவக்கல, நீ அவரு வந்துருவாருன்னு சொன்ன. நேரம் ஆயிட்டே இருக்க, ஆளை காணுமே. அண்ணி ஒன்றும் கவலைப்படாதீங்க, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவார். பாத்தீங்களா, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாரு. இதான் எங்க அண்ணன். தவக்கல, உங்க அண்ணன் ஏன் திரும்பி நின்னுட்டு இருக்காரு? தலைவரே, கொஞ்சம் திரும்புங்க தலைவரே. ஏன்பா தவக்கல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. என்ன விஷயம்? அண்ணி கேட்கிறாருல தலைவர், சொல்லுங்க. யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ண எங்கேயோ கடத்திட்டு போயிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த பொண்ணு நாம காப்பாத்தினாதான் எதுக்கு கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஓஹோ, இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியாது, அப்படிதானே? ஆமாங்க. எப்போ கடைசியா பாத்தீங்க? நான் இந்த பொண்ண நேர்ல பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த பொண்ணு இன்னைக்கு சாயங்காலம் என்ன பார்க்கறதுக்காக மித்ரா வீட்டுக்கு வந்திருக்கா. அப்ப அங்க விளையாடிட்டு இருந்த என் பசங்க தமிழ், ஆதித்யா 2 பேரும் இந்த பொண்ணை பார்த்து எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. என் பேரு சொல்லி என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. உடனே பசங்க என்கிட்ட சொல்றதுக்காக வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த சமயத்துல மித்ரா அந்த பொண்ணை கடத்திருக்கா. நான் பசங்களோட வெளியில வந்து பார்த்தப்போ அந்த பொண்ணு அங்க இல்ல. ஆனா அந்த பொண்ணோட போனை ஆதித்யா மித்ரா வீட்டு வாசல்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கான். எனக்கு மித்ராவோட நடவடிக்கையில இருந்து சந்தேகம் வந்து மித்ராவை வாட்ச் பண்ணப்பதான் யார்கிட்டயோ வீடியோ கால்ல பேசினான். அப்ப அவளுக்கே தெரியாம நான் எடுத்த போட்டோ தான் இது. ஏன்பா தவக்கல, தலைவரே, நீ ஆட்டோல ஏறி என்ன ஃபாலோ பண்ணு. சரிங்க தலைவரே. நீங்க என் கூட வாங்கம்மா.